நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு மனதோடு அவரை அன்பு செய்வோம். இந்த இறை அனுபவத்தை நாமும் நம் குடும்பமும் நிறைவாக இந்த நாளில் பெற்றுக்கொள்ள அவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம். தூய ஆவியானவருடைய அருட்துணையினால் 3 மிக முக்கியமான இறை சிந்தனைகளை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் உதவியை நாடி தேட இருக்கிறோம். 1, நற்கருணைநாதருடைய இறை பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் புனித சூசையப்பரின் வழியாக கடவுள் நம் உழைப்பை ஆசிர்வதிக்க வேண்டும் என இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கப் போகிறோம். அன்னை மரியாளினுடைய வழி நடத்துதலில் இந்த மாதம் முழுவதும் மரியன்னையினுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இணைந்து வாழக்கூடிய இறை ஆசீர்வாதத்தை பெற ஜெபிக்க இருக்கிறோம். 3ஆவதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட போகிற திருத்தந்தையை ஆண்டவர் ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் செய்து இந்த உலகத்திற்கு நல்லதொரு திரு அவைக்கு திருத்தந்தையை தந்தருளும்படியாக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற தூய ஆவியே துணையாக வாருமே என ஜெபிப்போமாக. ஆவியானவரே, எழுந்தருளி வாரும் அப்பா, எங்கள் மத்தியில் வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும், எங்களை நிரப்பிட வாரும், எங்களை வல்லமையினால் ஆட்கொள்ள வாரும் தெய்வமே. இணைந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய வல்லமையான பிரசன்னத்தை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவியே துணையாக வருவீர்,
இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் தூய ஆவியானவருடைய வல்லமை வேண்டினாம் ஒருக்கத்தோடு செபிப்போம். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. ஆவியானவருடைய வல்லமையை பெற அந்த இறை பிரசன்னத்தில் நாம் இணைந்திருக்க தடையாக இருக்கின்ற எல்லா தீமைகளையும் பாவங்களையும் ஆண்டவருடைய வல்லமையினால் நாம் அவற்றை விரட்டி அடிக்க, அவருடைய இரக்கத்தினால் நாம் மன்னிப்பினை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவருடைய வரம் வேண்டி செபிப்போம். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவி, மனதின் கீறல்களை மாற்றிட வருவி. தூய ஆவியே, ஆவியானவரே துணையாக எங்கள் மத்தியில் அசைவாடி வாரும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்ய வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும், எம்மை மாற்றிடுவே. ஆவியானவருடைய வல்லமையை பெற நமக்கு எது தடையாக இருக்கிறது? நம் மனக்கவலைகளா, மன சோர்வுகளா, மன பாரங்களா, மனக்குழப்பங்களா? எது நம்மை தடுக்கிறது? எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆக்கி பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதனை செய்வோம். மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. தூய ஆவியே, ஆவியானவரே துணையாக எங்களுக்கு துணையாக வாரும் அப்பா. இயேசுவின் உயிர் சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களை ஆட்கொள்ள எம்மை மாற்றிடுவே. ஆண்டவரை முழுமனதோடு துதித்து போற்றுவோம். அவருடைய வல்லமையான பிரசன்னத்தை வாழ்த்துவோம். நாம் எல்லோருமாய் இணைந்து ஒரு குடும்பமாய் இறை இயேசுவினுடைய இந்த பிரசன்னத்தில் உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளே உம்மை போற்றுகிறோம். என்னை படைத்த தந்தையே உம்மை போற்றுகிறோம். என்னை பாதுகாக்கும் இறைவா உம்மை போற்றுகிறோம். எல்லாவற்றையும் படைக்கும் இறைவா உம்மை போற்றுகிறோம். எங்கள் அருகில் இருக்கும் இறைவா உம்மை போற்றுகிறோம். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பவரே உம்மை போற்றுகிறோம். படைகளின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நேர்மையாளரை சோதித்தருபவரே உம்மை போற்றுகிறோம். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரே உம்மை போற்றுகிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே உம்மை போற்றுகிறோம். என் புகழ்ச்சிக்கு உரியவரான ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே என் வலிமையே உம்மை போற்றுகிறோம். என் அரணானவரே உம்மை போற்றுகிறோம். துன்ப காலத்தில் என் புகலிடமே உம்மை போற்றுகிறோம். உமது வார்த்தைகளை என் வாயில் வைத்துள்ளவரே உம்மை போற்றுகிறோம். தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்பே அறிந்திருந்தேன் என்றவரே உம்மை போற்றுகிறோம். நீர் பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்றவரே உம்மை போற்றுகிறோம்.
ஆண்டவருக்காக இதயத்தின் நுனித்தோலை அகற்றி விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள் என்றவரே, உம்மை போற்றுகிறோம். ஆற்றல் மிக்க உமது பெயருக்காக உம்மை போற்றுகிறோம். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளியே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உண்மையான கடவுளே, உம்மை போற்றுகிறோம். வாழும் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். என்றும் ஆளும் அரசரே, உம்மை போற்றுகிறோம். தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தவரே, உம்மை போற்றுகிறோம். தம் ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டினவரே, உம்மை போற்றுகிறோம். தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தவரே, உம்மை போற்றுகிறோம். மழை பொழியுமாறு மின்னலை வெட்டச் செய்கின்றவரே, உம்மை போற்றுகிறோம். தம் கிடங்குகளில் நின்று காற்று வீசச் செய்கின்றவரே, உம்மை போற்றுகிறோம். என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்குபவரே, உம்மை போற்றுகிறோம். தீமையின் நாளில் என் புகலிடமானவரே, உம்மை போற்றுகிறோம். இரவில் ஒளி கொடுக்க விண்மீன்களை நியமித்துள்ளவரே, உம்மை போற்றுகிறோம். பகலில் ஒளி வீச கதிரவனை ஏற்படுத்தியுள்ளவரே, உம்மை போற்றுகிறோம். ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அருளன்பு காட்டுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். மாபெரும் ஆற்றல் மிகு இறைவா, உம்மை போற்றுகிறோம். திட்டமிடுவதில் பெரியவரே, உம்மை போற்றுகிறோம். செயலில் வல்லவரே, உம்மை போற்றுகிறோம். என்னை காக்கும் கேடயமான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். என் மாட்சியான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். என்னை தலைநிமிரச் செய்பவரே, உம்மை போற்றுகிறோம். விடுதலை அளிக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, உம்மை போற்றுகிறோம். நான் நெருக்கடியில் இருந்தபோது எனக்கு துணை புரிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்த நாம் இதோ அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, ஆண்டவர் இயேசு நம்மோடு தங்க வேண்டும் என உருக்கத்தோடு செபிக்கின்ற ஜபமாகவே இந்த இறை வார்த்தை பகுதி இருக்கிறது. ஏனென்றால் எம்மாவு நடந்து சென்று கொண்டிருந்த சீடர்கள் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று உரிமையோடு ஆண்டவரை அழைத்தார்கள். அந்த உரிமையில் இந்த தந்தையை, இந்த வல்லவரான நம் இறைவனை, விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னையும் உண்டாக்கியவரை நம்மோடு தங்கும் என்று சொல்லி உருக்கத்தோடு இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 28 முதல் 32 முடிய. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியில் ஆண்டவர் இயேசு அப்பத்தை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டுணர்ந்து கொண்டார்கள். அப்பத்தில் இருக்கும் அப்பாவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பத்தில் இருக்கும் நமக்காக பலியான இயேசுவை நம் கண்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்பமாய் நம் அருகில் எப்பொழுதும் இருக்கின்ற நம் ஆண்டவரை அன்றாட ஜபத்தின் வழியாக அவரை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுபோலவே இரண்டாவது பகுதியான இந்த நற்செய்தி பகுதியில் சீடர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது,
ஆண்டவருடைய வார்த்தை நம் இதயத்தை எப்படி ஊடுருவுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதை உணர்த்துகிறது. இந்த தேவ நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கிற நீங்களும் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ளுகிறீர்கள். இந்த அப்பத்தில் எழுந்தருளுக்கும் இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீர்கள். இந்த மறைநூலை விளக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவதை, நம்மோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள், அதை அனுபவிக்கிறீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் நான் குறிப்பிட்டபடி இந்த மே மாதத்தினுடைய முதல் நாள் புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலோடு மிக உற்சாகமாக இந்த நாளை நாம் துவங்கி இருக்கிறோம். அப்படி என்றால் புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலினால் கடவுள் நம் உழைப்பை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கணும். நாம் எல்லோரும் எவ்வளவோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் தொழில் செய்து கொண்டிருக்கலாம், சில பேர் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், இன்னும் சில பேர் தொழிலகங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கலாம், அரசாங்க வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், கடைகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் நடத்துகிறவர்களாக இருக்கலாம். எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் கடவுள் நம் உழைப்பை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகள் ஒன்றும் வீண் போகாத அளவிற்கு இறைவனுடைய அருள் நம்மீது பொழியப்பட வேண்டும் என மன்றாடுவோம். அதன் வழியாய் நம் வாழ்க்கை தரம் உயர, நம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி காண, நாமும் நம் குடும்பமும் இறைவனுடைய சந்நிதியில் எந்நாளும் மகிழ்ந்திருக்க நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவது, இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாளுடைய அருட்துணையை வேண்டி செபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுப்பது, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவ நற்கருணை உட்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வது, அன்னை மரியாளுடைய உடனிருப்பை இந்த மாதத்தில் மிக அதிகமாக நாம் உணர வேண்டும். அன்னை மரியாளை புகழும் போது, வணங்கும் போது, அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிற போது, இதோ அந்த அன்னையினுடைய உடனிருப்பை, அவரின் பாதுகாப்பை, அவர் நமக்கு தருகிற அரவணைப்பை, ஆறுதலை, தேறுதலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். அது இந்த மாதம் முழுவதும் அபரிவிதமாய் நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே அன்னையினுடைய அரவணைப்பை, உடனிருப்பை இந்த மாதத்திலே உருக்கத்தோடு செபிக்க இந்த நற்கருணையிலே ஒப்பு கொடுப்போம். மூன்றாவது, மிக முக்கியமான ஒன்று, தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு புதிய திருத்தந்தை கிடைக்கப் போகிறார். எனவே அந்த திருத்தந்தை தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக, அந்த ஆவியினுடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் இந்த உலக மக்களையே வழி நடத்துகின்ற மிகச்சிறந்த தலைவராக அவர் இருக்க, ஆன்மீக பாதையிலும் இறை வழியிலும் வழி நடத்தக்கூடிய, இந்த உலகத்தை அமைதியில் வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு திருத்தந்தையை கடவுள் நமக்கு அருளும்படியாக தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி செபிக்க வேண்டும். இந்த திருத்தந்தை தான் இந்த உலகத்தையே வழிநடத்தப் போகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களை அவர் வழிநடத்தப் போகிறார். எனவே அப்பேற்பட்ட திருத்தந்தை இந்த உலகத்தில் இறைவனுடைய இறையாட்சியை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட விண்ணரசை இந்த மண்ணுலகில் நிலைநாட்டக்கூடிய சிறந்த திருத்தந்தையை தூய ஆவியானவர் நமக்கு அருளும்படியாக செபிப்போம். எனவே நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே என்கிற பாடலின் வழியாக எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் உடைந்து ஒளியின் பாதையில் நாம் பயணிக்க, இருள் நிறைந்த பாதையை அகற்றி தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஒளியின் நிறைந்த பாதையில் நம் வாழ்க்கை பயணத்தை செலுத்த உருக்கத்தோடு இந்த பாடலோடு இணைந்து நாம் செபிப்போமாக.
நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவருடைய பாதையில் நாம் பயணிக்கிற போது, ஆண்டவருடைய வல்லமையில் நாம் வாழ்கிற போது, அவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிற போது நமக்கு தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் இருக்கும், சாத்தானினுடைய சோதனைகள் அதிகமாக நமக்கு வரும். ஆனால் இந்த தடைகள் வந்தால் அந்த தடைகளை உடைக்க, பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வல்லமையின் ஆவியின் ஆற்றல் தூய் ஆவியானவர். எனவே அந்த ஆவியினுடைய வல்லமையோடு இறை பிரசன்னத்தில் நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ வர வேண்டி செபிப்போம். ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நம் வாழ்க்கையில் தளர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், தள்ளாடுகிற தடுமாறுகின்ற நிலைகள் வரலாம், வாழ்க்கையை குறித்த வெறுப்புணர்வுகள் நமக்குள் மேலோங்கலாம். ஆனால் தளராது வாழ, அருள் அணையாது காக்க ஆண்டவருடைய ஆசியினை இவ்வேளையில உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிப்போம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு நம் உழைப்பை ஆசிர்வதிக்க மன்றாடுவோம். புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலினால் நம் உழைப்பை, நம் தொழிலை, நம் வியாபாரத்தை, நம் முயற்சிகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என நம்புவோம், விசுவசிப்போம். அன்னையினுடைய அருட்துணையினால் இந்த வணக்க மாதம் முழுவதும் எந்த தீங்கும் நமக்கு நேரிடாமல், எந்த பொல்லாப்புகள் நம்மை சூழ்ந்து கொள்ளாமல், நோய் நொடியில் நாம் பாதிக்கப்படாமல், அன்னையினுடைய அன்பில், அவருடைய அரவணைப்பில், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய வழிநடத்துதலில் ஆசீர்வாதமாயிருக்க செபிப்போம். புதிய திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். ஆவியினுடைய அபிஷேகம் அவர் மீது இறங்கி வர, இதோ நல்ல ஒரு திருத்தந்தை நமக்கு கிடைத்து அவர் இந்த உலகத்தை அமைதியின் பாதையில், இறை ஆட்சியை, விண்ணரசை இந்த மண்ணுலகில் நிலைநாட்டக்கூடிய சிறந்த திருத்தந்தை கடவுள் நமக்கு அருளும்படியாக மன்றாடுவோம். இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ, முடிவாக வெல்வது நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ,
முடிவாக வெல்வது நன்மை அன்றோ. தளராது வாழ்வோம், அருளணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருளணையாது காப்போம். என்றென்றும் உன்னாசை கொண்டு வரும் நல்வாழ்வை கண்முன்னே கொண்டு இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்த பாறையின் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, இணைந்து சொல்லுவோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும், உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தை, பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும், தந்தருளும். விதவைகளுக்கும், அநாதை பிள்ளைகளுக்கும், நாங்கள் உதவியாய் இருக்க செய்தருளும், நாங்கள் உதவியாய் இருக்க செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும், உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும், ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். அன்பிற்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். ஏனென்றால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறவர்களுக்கு இதோ அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ரிசல்ட், நல்ல மதிப்பெண்களும் தேர்விலே வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கவும், அதன் வழியாக அவர்களுடைய முயற்சியில் இன்னும் அதிகமாக கைகூட நல்ல கல்லூரி, நல்ல பள்ளி, இதவற்றின் வழியாக பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பிக்க இதோ நற்கருணை ஆண்டவரிடத்தில் இயேசுவின் தூய இருதயத்திற்கு படிக்கிற அத்தனை குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற மாண்புயர் கீதம் பாடி மன்றாடுவோம். மாண்புயரில் வரும் அடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று அபரிவிதமான இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கமும் மன்னிப்பும் அன்பும் நம்மீது பொழியப்படுகிறது. எனவே இயேசுவின் தூய இருதயத்திற்கு உகந்த அன்பர்களாக வாழ வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். அந்த இதயத்திற்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் இறைத்தன்மையை நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுமாறு ஆயரான புனித அத்தனாசியுஸை ஏற்படுத்தினீரே. அவருடைய படிப்பினையையும்
பாதுகாவலையும் பெற்று மகிழும் நாங்கள் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடித் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோர் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக
கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 குடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்கிறோம். உம் இதயத்தின் ஆறுதல், உம் இதயத்தின் இரக்கம், உமது இதயத்தின் மன்னிப்பு, உமது இதயத்தின் அன்பு எங்களை முழுவதுமாக நிரப்புவதாக. எங்களை ஆசீர்வாதத்தினால், வல்லமையினால் நிரப்புவதாக. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழி நடத்தி பாதுகாத்தருளும். எத்தீங்கும் எங்களை நெருங்காமல் உம்முடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பு எங்களை வழிநடத்துவதாக. எங்களுடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை காத்தருளும், எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்தருளும். இறை வார்த்தையில் சொல்லுகிறபடி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றால், நீர் வாழ்கிற இறைமகனாக உண்மையிலேயே நீர் எங்களோடு பிரசன்னமாக இருக்கிறீர் என்றால், யாரும் எங்களுக்கு எதிராக எந்த தீங்கும் செய்துவிட முடியாது, எந்த பொல்லாப்புகளும் எங்களை நெருங்கி விட முடியாது, எதுவும் எந்த சாத்தானும் எங்களை சோதித்து வீழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் உம்முடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பு எங்களை பாதுகாக்கிறது, எங்களை வழிநடத்துகிறது. எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் ஆண்டவரே, நீர் எங்களோடு உடனிருந்து வானதூதர்களை நிறுத்தி காக்கின்றீர். எனவே இந்த மாதத்தையும் எங்களின் ஒவ்வொரு செயல்களையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து உமது நல்ல ஆசீருக்காக தாழ்ந்து பணிந்து வணங்கி செபிக்கின்றோம். ஆமீன்.
ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசேயர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு திருத்தூதர்களை கண்டிப்பதை பார்க்கிறோம். திருத்தூதர்களை பற்றிய அச்சம் அவர்களுக்குள் குடிகொண்டிருப்பதை வெளிப்படையாக உணர்த்தி காட்டுகிறது. இயேசுவை கொன்றுவிட்டோம், அதோடு அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் இயேசுவை பற்றி இவர்கள் கற்பிக்க மாட்டார்கள், போதிக்க மாட்டார்கள். இயேசுவினுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை, தூய ஆவியினுடைய ஆற்றலினால் ஒவ்வொரு சீடர்கள் மத்தியில் மிக ஆழமாக வல்லமையாக அது செயலாற்றத் தொடங்குகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கமாலியேல் என்கிற ஒரு சட்ட மேதை பரிசேயர்களை எச்சரிப்பதை பார்க்கிறோம். சில காலத்திற்கு முன்பாக தெயுத்தா என்பவன் தோன்றினான். அவன் தன்னை பெரியவன் என்று புகழ் சாற்றிக் கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டான். பிறகு அவன் கொல்லப்பட்டான். அவனுடைய கூட்டமும் சிதறுண்டு ஓடிப்போனது. ஒன்றுமில்லாமல் அவன் அழிந்து போனான். அதுபோலவே கலிலேயலான யூதா என்பவன் தோன்றினான். அவனும் கிளர்ச்சி செய்யும்படியாக மக்களை தூண்டி எழுப்பினான். அப்படிப்பட்டவனும் அழிந்து போனான். அவனை பின்பற்றிய மக்கள் சிலரும் சிதறுண்டு போனார்கள். ஆனால் இந்த திருத்தூதர்களை குறித்து, இந்த இயேசுவின் சீடர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கண்டிப்பதை பார்க்கிறோம். எச்சரிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். கமாலியேல் பரிசேயர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த திருத்தூதர்களை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். தெயுத்தா போன்றோ யூதாவை போன்றோ அல்ல இவர்கள். மாறாக இவர்களிடத்தில் வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, தூய ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கிறது. உயிர்த்த கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளும் அந்த உயிர்ப்பினுடைய வல்லமையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அவர்களை எதுவும் செய்யாதீர்கள், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த மனிதர்களை விட்டுவிடுங்கள், இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்கள் ஆவீர்கள் என்று கூறி அந்த சங்கத்தாரை அவர் எச்சரிப்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் செய்கிற செயல்கள் கடவுளை சார்ந்ததா, மனிதனை சார்ந்ததா? நம் குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா கூட அது நம்மை சார்ந்திருக்கிறதா அல்லது கடவுளை சார்ந்திருக்கிறதா? கடவுளுக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். குறிப்பாக பங்குதலங்களில் பங்கு பேரவையோடு இணைந்து பங்கு தந்தை குருவானவர் பணியாற்றுகிற போது அது கடவுளுடைய திட்டமா, மனிதருடைய திட்டமா? அது கடவுளுடைய சித்தமா, மனிதனுடைய ஆசையா என்பதை சிந்திக்க வேண்டும். இது எந்த செயலாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய செயல் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை யாராலும் அழிக்க நினைக்க முடியாது, அதை யாராலும் ஒழித்துவிட முடியாது. ஆனால் அது மனிதரிடமிருந்து வந்தது என்றால் அது தானாகவே மறைந்து போகும். அந்த புகழோ அந்த பெருமையோ எல்லாம் தானாகவே அழிந்து போகும், மறைந்து போகும். எனவே மிகுந்த கவனத்தோடு செயல்பட இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பகிர்தலை எடுத்து சொல்லுகிறார். நம்மிடத்தில் இருப்பதை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தினால் உங்களையும் என்னையும் நிரப்பி இருக்கிறார். ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ 3 வேளை உணவு, மகிழ்ச்சியான குடும்பம், போதுமான ஊதியம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு கடமையும் உரிமையும் உண்டு. இதை உணர வேண்டும். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன்.
சென்ற மாதம் திருநெல்வேலி அந்த பகுதியிலிருந்து ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தது. அந்த குடும்பம் என்னை சந்தித்து பேசி உறவாடி கொண்டிருந்த அந்த தருணத்தில் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை என்னிடத்தில் கொடுத்து, இதை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லது உங்களுடைய ஆலயத்திற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். இது என்ன அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஃபாதர், நாங்கள் வழக்கமாக ஒவ்வொரு மாத சம்பளத்திலிருந்தும் 3 பிரிவாக அவற்றை பிரித்து வைத்து விடுவோம். ஒன்று எங்களுடைய அன்றாட செலவுக்கு என்று, அன்றாட தேவைகளுக்காக ஒரு மிக பெரும் தொகையை நாங்கள் சேமித்து வைப்போம். இரண்டாவது, எங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு அல்லது பிற்காலத்திற்காக ஒரு சிறிய தொகையை நாங்கள் சேமித்து வைப்போம். ஒரு சிறிய தொகையை சேமிப்புக்காக, பிறகு அன்றாட தேவைகளுக்காக ஒரு தொகை, மூன்றாவதாக உதவி செய்வதற்காக, ஆலயங்களுக்கு உதவி செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, நற்செயல்களை செய்வதற்கு பயன்படுத்துவது என்று ஒவ்வொரு மாதமும் அப்படி நாங்கள் செய்வோம். ஃபாதர், இந்த மாதம் குடும்பத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம், எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்கிறோம். நீங்கள் நிறைய பணி செய்கிறீங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மிகுந்த வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. எவ்வளவு அழகாக திட்டமிட்டு குடும்ப வருமானத்தை 3ஆக பிரித்து அவற்றை எப்படி திட்டமிட்டு கையாளுகிறார்கள் என்பதை நினைத்து நான் அவர்களை பெருமையோடு பாராட்டினேன், வாழ்த்தினேன். அவர்களை ஜெபித்து மகிழ்ச்சியோடு அவர்களுடைய இல்லத்துக்கு அனுப்பி வைத்தேன். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாமும் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறார்கள், உதவியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கல்வி உதவி, மருத்துவ உதவி, பிற தேவைகள் என இருக்கிறது, ஆலய தேவைகள் இருக்கிறது. நம்மால் முடிந்த உதவியை செய்ய முன்வருவோம். இயேசு ஒரு நல்ல முன் உதாரணத்தை காட்டுகிறார். அவர்கள் பட்டினியாக இருப்பதை, பசியோடு இருப்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு கொடுப்பதை பார்க்கிறோம். அவர்கள் மனம் நிறைவோடு சென்றார்கள். மீதியான துண்டுகளை அவர்கள் வீணடிக்கவில்லை. கவனிக்கணும், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சாப்பிட்றோம், அல்லது நிறைய தேவைகள் நம்ம இடத்தில் இருக்கிற பல நேரங்களை நாம் வீணடிக்கிறோம். அவற்றினுடைய அருமை பெருமை நமக்கு தெரியறதில்லை. மிக இலகுவாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கடந்து போய் விடுகிறோம். இல்லை, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை உதவி செய்யலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அது உணவாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் பிறருக்கு தாராள உள்ளத்துடன் உதவி செய்யும் போது கடவுள் 2, 3, 5, 10, 30, 40, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்பதில் ஐயமில்லை. ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் முத கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அர்த்தனாசியுசின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளும். அவரை போலவே நாங்களும் கலங்கமற்ற நம்பிக்கையை அறிக்கையிட்டு உமது உண்மைக்கு சான்று பகர்ந்து மீட்பு அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அப்பங்களை பகிர்ந்தளித்த நம் ஆண்டவர் தம்மையே முழுவதுமாக சிலுவையில் கையளித்து நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய நிலை வாழ்விற்காக ஒப்புவிக்கின்றார். தூய ஆவியானவருடைய வல்லமையை வேண்டி இந்த தெய்வீக பலியின் பேறு பலன்களை நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு நம்மை ஒப்படைக்கிற நேரம் இது. அவரிடத்தில் சரணாகதி ஆகிற நேரம் இது. எனவே தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் செய்திருப்பின் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாகி பரிசுத்தமாகி இதோ இந்த தேவ நற்கருணை எழுந்தேற்றத்தின் நிறைவான இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இவ்வேளையில் மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா கடவுளுடைய இரக்கத்தினால் நித்திய இலைப்பாறுதலை அடைய ஜெபிப்போமாக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் உண்மையான இறைத்தன்மையை புனித அர்த்தனாசிசுடன் இணைந்து நாங்கள் உறுதியாக அறிக்கையிடுகின்றோம். அது அந்த அருளடையாளத்தின் வழியாக எங்களுக்கு புத்துயிரூட்டி எங்களை என்றும் பாதுகாப்பதா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவர் மற்றவருடன் இருப்பதை பகிர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்த மேலை பெருமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்த மேலை பெருமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்த மேலை பெருமே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.